ஹலோ, ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம "சலம்பல" சாங்கோட ட்ரெண்டிங் சாங்கோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். "சலம்பல" சாங்க எழுதியிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் சூப்பு எழுதியிருக்காரு. "சலம்பல" சாங்க பாடுனவரு சாய் அபியங்கர் தான் பாடியிருக்காரு. எப்பவும் போல நம்ம அனிருத் மாமா தான் மியூசிக் டைரக்டர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஆர் முருகதாஸ். கமர்ஷியல் ஹிட் குடுக்குற அவரோட படம் தான். இது அவருக்கு ஒரு நல்ல கம்பேக் படமா மதராசி இருக்குன்னு எல்லாரும் நம்புறோம். இப்போ சாங்கோட ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. லவ் சாங்குனாலே லோ பிட்ச்சில ஆரம்பிச்சு, லோ பிட்ச்சிலயே தான் முடியும். ஆனா, இந்த சாங் ஆரம்பத்தில லோ பிட்ச்சில ஆரம்பிச்சாலும், போக போக வைப்லயே முடிய போகுது. ஓகேங்களா? இந்த பாட்டு 3 நிமிஷம் 57 செகண்ட் வந்திருக்கு இந்த பாட்டு. இந்த பாட்டு இருக்கிறதுலயே ரொம்ப வைபான பாட்டா இருக்க போகுது. இந்த வருஷத்துக்கான ட்ரெண்டிங் பாட்டா அமையப் போகுது. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. சிவா அண்ணனோட ஃபேன்ஸுக்கு அமரன் படத்துக்கு அப்புறம் இந்த படம் மிகப்பெரிய ட்ரீட்டா அமையும் அப்படிங்கிறதுல வேற எந்த கருத்துமே இல்லை. ஏன்னா ஏஆர் முருகதாஸ் கமர்ஷியல் ஹிட் கொடுக்கறதுல அவர் அடிச்சுக்க யாருமே இல்லை. அவருக்கு நிகர் அவர் மட்டும்தான். அந்த வகையில பார்க்கும்போது மதராசி படம் ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டர் ஹிட் படமா அமையங்கிறதுல எந்த கருத்துமே இல்லை. சலம்பலா சாங் உங்களுக்கு லவ் ஃபெயிலியர் சாங் மாதிரி இருந்துச்சா, இல்லை வைப் சாங் மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஓகே, பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக்கும் பண்ணிடுங்க.